முனிவருக்கு இனிய பழங்களை அமுதாகப் படைத்த கன்னிப்பெண்கள். வணக்கம் நண்பர்களே. அந்த அழகிய பெண்கள் கலைக்கோட்டு முனிவரை உபசரிச்சு இனிமையான வார்த்தைகள் பேசி உடனே தங்களோட பர்ணசாலைக்குள்ள போயிட்டாங்க. முனிவர் மனசுல ஒரு கேள்வியை, ஒரு குழப்பத்தை, ஒரு ஈர்ப்பை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. திருந்திளையவர் சில தினங்கள் தீர்ந்தொழி மருந்தினும் இனியன் வருக்கை வாழை மாத்தருங்கனி பலவொடு தாழை இன் கனி அருந்தவ அருந்து என அருந்தினானரோ. கம்பர் இங்க ரொம்ப நுணுக்கமா ஒரு விஷயத்தை சொல்றாரு. முதல்ல திருந்து இளையவர் அப்படின்னா நல்லா நேர்த்தியா அழகா அணிகலன்கள் அணிந்த பெண்கள்னு அர்த்தம். முன்னாடி முனிவரை பார்க்க வந்தப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் அழகா, இன்னும் கவர்ச்சியா, இன்னும் அலங்காரமா வந்திருக்காங்க. ஒருவேளை தங்களுடைய நோக்கத்தை நோக்கி மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்கிறதுக்காக, முனிவரோட மனசை இன்னும் வசீகரிக்கணுங்கிறதுக்காக இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்களோன்னு ஒரு சின்ன எண்ணம் தோணுதுங்க. அடுத்து சில தினங்கள் தீர்ந்தொழி, வெறும் ஒரு நாள்ல அவங்க வந்திடல, சில நாட்கள் போச்சு. இதுல என்ன இருக்கு? இந்த பெண்கள் அவசரப்படலைங்க. முனிவர் மனசுல ஒரு விதமான பழகிய உணர்வு வரணும், ஒரு விதமான அந்நியோன்யம் உருவாகணும்னு காத்துக்கிட்டு கணக்கு போட்டு சில நாட்கள் கழிச்சு வந்திருக்காங்க. இந்த இடைவெளி ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? மருந்தினும் இனியன் வருக்கை வாழை மா, அடடா, அமுதை விட இனிமையானதாம் என்னென்ன பழங்கள்னு பாருங்க. பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம், இத மூணையும் நாம முக்கணின்னு சொல்வோமே. மூணுமே நம்ம ஊர்ல செழிப்பா விளையிற ரொம்பவே சுவையான பழங்கள். இதோட சேர்த்து தாழை இன் கனி அப்படின்னா தேங்காய், இனிப்பான இளநீர் கலந்த தேங்காயா இருக்கும். காட்டுல தவ வாழ்க்கை வாழ்ற ஒரு முனிவருக்கு இதெல்லாம் கிடைக்குது அபூர்வம். இந்த கன்னி பெண்கள் தேடி பிடிச்சு நல்லா பழுத்த இனிப்பான இந்த பழங்களையெல்லாம் கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வந்தது மட்டுமில்ல, எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. அருந்தவ, அருந்து அப்படின்னா அரிய தவம் செய்யக்கூடிய முனிவரே, இந்த பழங்களை நீங்க சாப்பிடுங்கன்னு அன்பா பணிவா வேண்டுறாங்க. அவங்களுடைய குரல்ல அவ்வளவு மென்மையும் மரியாதையும் கலந்திருக்கு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி, முனிவருடைய தவ வாழ்க்கைக்கு ஒரு இடையூறும் இல்லாத மாதிரி ரொம்பவே பணிவாக பேசுறாங்க. இதை கேட்டதும் அந்த கலைக்கோட்டு முனிவர் என்ன செஞ்சாரு? அருந்தினான் ஆரோ, அவர் சாப்பிட்டார், வேற வழியே இல்லைங்க. இதுவரை உலகை அறியாமல் பழங்களுக்கு நடுவிலேயே வளர்ந்த அந்த முனிவருக்கு இந்த உலகத்தின் சூழ்ச்சிகள் எதுவுமே தெரியாது. இந்த கன்னி பெண்கள் இவ்வளவு அன்புடனும், இவ்வளவு இனிமையான குரலுடனும், இவ்வளவு சுவையான பழங்களையும் கொண்டு வந்து சாப்பிட்றாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுதுங்க. பசிக்குது, உணவு கிடைக்குது, அதை சாப்பிடுறாரு. அவ்வளவுதான் அவர் மனசுல ஓடி இருக்கும். இந்த பழங்களை அவர் சாப்பிட்டது அந்த பெண்கள் தங்களுடைய திட்டத்துல ஒரு அடியை, ஒரு முக்கியமான அடியை வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டாங்கிறது தான் உண்மை. பாருங்க, ஒரு சாதாரண பழங்களை சாப்பிடுற ஒரு நிகழ்வு தான். ஆனா இதுல கம்பர் எவ்வளவு உளவியல் விஷயங்களை, எவ்வளவு ஆழமான கருத்துக்களை புதைச்சு வச்சிருக்காருன்னு. அந்த பெண்களோட மெனக்கெடல், அவங்களோட நோக்கம், முனிவரோட கள்ளமில்லாத மனசு எல்லாமே இந்த பாட்டுல அழகாக வருது. இந்த பழங்களை முனிவர் உண்ட பிறகு அடுத்து அந்த பெண்கள் என்ன கேட்டிருப்பாங்க? அவங்களோட திட்டம் என்னவாக இருந்திருக்கும்? அத அடுத்த பாட்டுல பார்க்கலாம் வாங்க.